Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBSE syllabus 11th accountancy chapter 8 இருக்க journal sums தான் பார்க்க போறோம். So இந்த questionல நம்ம 19th sum நம்ம பார்க்க போறோம். So journalize the following transactions அப்படினு கொடுத்து நமக்கு ஒரு 7 transactions கொடுத்திருக்காங்க. So இத நம்ம one by one பார்த்தறலாம். So sum போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம channel subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்புறம் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So இப்போ நம்ம transaction நம்ம one by one பார்த்தறலாம். So first பாத்தீங்கன்னா Shyam become insolvent. So insolvent அப்படினாலே அது bad debts தான். So insolvent ஆயிட்டாங்க. Compensate பண்றாங்களா. So 1 ரூபாய்க்கு 75 பைசே அவங்க பே பண்ண போறாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. He owns us எவ்வளவு 10000 rupees அவர் நமக்கு கொடுக்கணும். அதுல வந்து 70 பைசே தான் அவங்க பே பண்ண போறாங்க. So இது எப்படி நீங்க போடணும்? So இதுக்கு amount எப்படி நீங்க calculate பண்ணனும் அப்படினா So என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 ரூபாய்க்கு So 1 ரூபாய்க்கு அவர் 75 பைசே தான் பே பண்றாங்க அப்படினா 10000 க்கு அவர் எவ்வளவு பே பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So இது வந்து just cross multiply பண்ணுங்க. So 10000 into 75 பைசே divided by 1. So நீங்க calculate பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7500 வரும். So balance amount இருக்குல 10000 ல இருந்து 7500 நீங்க மைனஸ் பண்ணீங்கனா 2500. So இது வந்து நம்ம bad debts கன்சிடர் பண்ணிக்குவோம். So இது வந்து நம்ம கேஷ்ல ரிசீவ் பண்றோம். So இதுக்கு என்ட்ரி எப்படி போணும்ன்றத பார்த்தறலாம். So இப்போ என்ட்ரி பார்த்தறலாம். cash account debit, bad debts account debit to Shyam account. So நம்ம கேஷ்ல ரிசீவ் பண்றோம். So cash நமக்கு உள்ளுக்குள்ள வருது comes in. So அதனால டெபிட் பண்ணுங்க. bad debts அப்படின்றது நமக்கு லாஸ். So அதனால டெபிட் பண்ணுங்க. Shyam அப்படிங்கற पर्सन தான் நமக்கு அமௌண்ட் கொடுக்கறாங்க. So he is giving the amount. So அதனால இவரு giver ஆயிடுவாரு. மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10000 rupees. So இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 70 பைசே பே பண்றாங்க. 1 ரூபாய்க்கு 70 பைசே பே பண்றாங்க. அப்போ 10000 க்கு எவ்வளவு? So cross multiply பண்ணிருக்கோம். 7500 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம். So அமௌண்ட் வந்து 7500 ரிசீவ் பண்றோம். So ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 2500 வரும். அது வந்து நமக்கு லாஸ். அதாவது வரவே வராது. அந்த அமௌண்ட் நம்மனால ரிசீவ் பண்ணவே முடியாதனால தான் நம்ம அத வந்து bad debts அப்படினு நம்ம அந்த அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ புரியுதா? சோ 10000 ல 7500 தான் அவங்க பே பண்றாங்க. சோ பேலன்ஸ் 2500 நமக்கு வராது. சோ அதனால bad debts ல நம்ம போட்றோம். சோ நரேஷன் क्वेश्चन பார்த்து எழுதிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். So next transaction received cash from Ramesh whose account was written off last year as a bad debts. So last year நம்ம அவரோட bad debts நினைச்சு So last year நம்ம ரமேஷ் அப்படிங்கற person நமக்கு அமௌண்டே தர மாட்டாங்கன்னு நினைச்சு நம்ம bad debts ல போட்டு வச்சிருந்த அமௌண்ட் எவ்வளவு 5000 rupees. So இந்த current yearல இந்த 5000 rupees அவர் நமக்கு கொடுக்கறாரு. So இதுக்கு அமௌண்ட் எப்படி போடணும் அப்படினா So bad debts அப்படினு தனியா எடுத்து நம்ம வெச்சத இந்த வருஷத்துல அவங்க கொடுக்கறாங்கன்னா bad debts recovered account அப்படி நம்ம போடணும். புரிஞ்சுச்சா? சோ கேஷ்ல நம்ம ரிசீவ் பண்றோம். சோ கேஷ் வந்து உள்ளுக்குள்ள வருது. சோ comes in டெபிட் பண்ணுங்க. சோ cash account debit to bad debts recovered அப்படின அக்கவுண்ட் போணும். அமௌண்ட் வந்து 5000. சோ இந்த bad debts recovered எப்ப போடணும்? சோ क्वेश्चनல லாஸ்ட் இயர் எடுத்து வச்சிட்டோம். அமௌண்ட் வந்து வராதுன்னு இருந்துச்சு. பட் இந்த கரண்ட் இயர்ல கொடுத்திருக்காங்க அப்படினு So இந்த current yearல கொடுத்திருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்கனா क्वेश्चनல அப்ப நீங்க என்ன பண்ணனும் to bad debts recovered அப்படினு அக்கவுண்ட்ல நீங்க கிரெடிட் பண்ணனும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா rent due landlordக்கு சோ அமௌண்ட் வந்து 8000 rupees. சோ rent dueனா ஒண்ணு உங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதாவது outstanding. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா outstanding தான். So rent due to landlord அடுத்து salary due to staff. So இது ரெண்டுமே நமக்கு expenses தான். இது ரெண்டுமே நம்ம ஒண்ணு அமௌண்ட் பே பண்ணல. So rent பாத்தீங்கன்னா 8000 rupees. salary வந்து 10000 rupees. So இது ரெண்டுமே நம்ம பே பண்ணனும். பே பண்ணல. பட் பே பண்ணனும் அப்படி நம்ம என்ட்ரி போட போறோம். So அது எப்படி என்ட்ரி போடலாம்னா So rent account debit to outstanding rent. So எவ்வளவு அமௌண்ட் 8000 rupees. So 8000 rupees நம்ம ஒண்ணா பே பண்ணலன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் So outstanding rent accountக்கு நம்ம transfer பண்றோம் இந்த 8000 rupees. So entry பாத்தீங்கன்னா expense account தான் போணும். So expense account debit to outstanding expenses ன்னு போடணும். இங்க நம்மளோட expenses பாத்தீங்கன்னா rent. So அதனால rent account debit to outstanding rent account. அதே மாதிரி next பாத்தீங்கன்னா நம்ம expenses வந்து salary expenses.
ஸோ சேலரி அப்படின்றது எக்ஸ்பென்சஸ்னால நம்ம டெபிட் பண்ணுறோம். டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அமௌண்ட் வந்து 10,000 rupees நம்ம சேலரி பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே டியூ தான், ஒன்றும் நம்ம பே பண்ணலை. ஸோ அதனால தான் கேஷும் வரல, பேங்க்கும் வரல. ஸோ டியூன்னு வரும்போது எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான். ஆனால் இங்கே ரெண்ட்டுன்னு போட்டிருக்கோம், இங்கே சேலரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ புரிஞ்சிச்சா? நம்ம ஏன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த என்ட்ரி போடுறது. ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக நமக்கு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, placed and ordered with a Rakesh for supply of goods of list price of rupees 1 lakh. In this connection, Raman paid 10% of list price. So 10% அப்படின்னா 1 lakhல 10% நீங்கள் போட்டிங்கன்னா 10,000 rupees as a advanced by check. ஸோ அட்வான்ஸ்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருக்கோம். யாருக்கு? ராகேஷ் அப்படின்ற பர்சனுக்கு. அமௌண்ட் எவ்வளோ? 1 lakhல 10% போட சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakhல 10% நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 10,000 rupees வரும். ஸோ இது வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு, புரிஞ்சிச்சா? ஸோ அது வந்து நரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ ராகேஷ் நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவரை டெபிட் பண்ணுங்கள். ஸோ செக்கில் தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேங்கர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ ராகேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நரேஷன் கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. To supply goods costing rupees 3,600 to Sanjay, issued invoice at 20% above, cost plus 10% trade discount அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேல்ஸு. ஸோ நம்ம சேல் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோம்? ஸோ இது வந்து கிரெடிட் சேல் மாதிரி தான். அப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ சஞ்சய் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து கூட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவரை நம்ம டெபிட் பண்ணோம். சேல்ஸ் அப்படின்றது இன்கம், ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கேல்குலேஷன்ஸ் எப்படி போகணுன்னு பார்த்துடலாம். ஸோ கேல்குலேஷன்ஸ் எப்படி போகணுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,600 கொடுத்துருக்காங்க. 20% above அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ 3,600 ப்ளஸ் 20%. ஓகே, ஸோ ப்ளஸ் 20% லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. இது எப்படி பண்ணுன்றது பார்த்தலாம். இப்போது 3,600ல இன்ட்டு 20 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு 720 வரும். புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து காஸ்ட்டு, இது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 720ன்னு. ஸோ அப்போ நீங்கள் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ போடணும்? ஸோ சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,600 ப்ளஸ் 720 ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்க. மொத்தம் அமௌண்ட்டு 4,320 நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4,320 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 432. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் வந்து 4,320. ஸோ மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 3,888 rupees. ஸோ இதுதான் நம்ம சேல் பண்ண அமௌண்ட்டு. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ஸோ திருப்பி நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3,600. ஸோ அதில் ப்ராஃபிட் ஆட் பண்ணுங்கள். 720 கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 720. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,320. அதில் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் 432. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து 4,320லேருந்து 432 மைனஸ் பண்ணிங்கன்னா 3,888 வரும். 888 வரும். ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ கிரெடிட் சேல் தான். ஸோ அதனால் சஞ்சய் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா paid cash to Radha for outstanding bill for printing. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணணும். அது ஒன்றும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அமௌண்ட் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம ஒரு 1,000 rupees அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் புக்கில் என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்சாக்ஷன் எப்படி போடணும்?
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்து வச்சதை இப்போ அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவுட்ஸ்டாண்டிங் பிரிண்ட் பில் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஏன்னா இது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுன்னு இருந்தது, இப்போ நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அவுட்ஸ்டாண்டிங் பிரிண்ட் பில் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஸோ அமௌண்ட் வந்து 1000 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் புக்கில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம். ஸோ 20th சம் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஃபியூ டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஜர்னலைஸ் தி ஃபாலோயிங் என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குட்ஸ் காஸ்டிங் ₹500 given as charity. ஸோ சேரிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாலே அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், லாஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து கூட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்ஸ் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ட்ரி எப்படி போடணும்? சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் நம்ம பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது, பட் இது வந்து நம்ம பர்ச்சேஸோ சேல்ஸோ பண்ணல. ஸோ நம்ம ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால நம்ம அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். புரிஞ்சா? சேரிட்டி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதை டெபிட் பண்ணிக்கோங்க. டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டு பர்ச்சேஸ்ன்னு மென்ஷன் பண்ணும். அமௌண்ட் வந்து 500. ஸோ நரேஷன் கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். சோல்டு கூட்ஸ் டு மாயா ஆஃப் 1 lakh, பேயிங் 25% பை செக் அட் தி டைம் ஆஃப் சேல் அண்ட் பேலன்ஸ் ஆஃப்டர் 30 days ஆஃப் சேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh rupees. ஸோ 1 lakhல 25% தான் அவங்க இமீடியட்டாக பே பண்ணுறாங்க செக்ல. ஸோ செக் அப்படின்னா பேங்க்கு. ஸோ சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம். ஸோ அதனால நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இங்கே வந்து செக்னா பேங்க்கு. ஸோ பேங்க்ல அவங்க பே பண்ணுறாங்கன்னா ஸோ பேங்கர் நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெபிட் பண்ணணும். ஸோ 1 lakhல 25% கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மாயா அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சேல். ஸோ பாதி வந்து கிரெடிட் சேல், பாதி வந்து கேஷ் சேலு. ஸோ கிரெடிட் சேலை நம்ம எப்போதுமே அந்த பர்சனை நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ ஹீ இஸ் ரிசீவிங் தி கூட்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ கேஷ். ஸோ அமௌண்ட் வந்து செக்ல பே பண்ணுறாங்க. ஸோ பேங்கர் வந்து நமக்காக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. சேல்ஸ் அப்படின்றது நமக்கு இன்கம். ஸோ அதனால கிரெடிட் பண்ணியிருப்போம். ஸோ கிரெடிட் அமௌண்ட்டு நம்ம இதில் போடணும். ஸோ எவ்வளோ கேஷில் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் இங்கே போடணும். டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே போடணும். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 1 lakh. அதில் பார்த்தீங்கன்னா 25% அவங்க செக்கில் பே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakhல 25% அவங்க இமீடியட்டாக பே பண்ணுறாங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 25,000. ஓகே. ஸோ 1 lakhல 25,000 அவங்க இமீடியட்டாக செக்கில் பே பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கில் நம்ம 25,000 ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 lakh மைனஸ். ஸோ 1 lakh மைனஸ் 25,000 75,000. ஸோ இது வந்து நமக்கு கிரெடிட். ஸோ அதனால் கிரெடிட் காலத்தில் 75,000 போட்டுக்கோங்க. ஸோ என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாயா அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் இமீடியட்டாக 25,000 rupees நம்ம செக்கில் ரிசீவ் பண்ணுறோம். பேலன்ஸ் அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 30 daysல பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க பே பண்ணுற மட்டும் அவங்க வந்து நமக்கு டெட்டார். ஸோ அதனால நம்ம அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இஸ் ரிசீவிங் தி குட்ஸ் ஃப்ரம் அஸ் 75,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh வரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? So next, received 975 from Hari Krishna in settlement of his account 1000 rupees. So மொத்த amount வந்து 1000 rupees. அதில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்னா 975 தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ட்ரி எப்படி போகணும்? ஸோ அகெயின் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷில் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேஷ் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ நம்ம வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்குறோம். யார்? ஹரி கிருஷ்ணாக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹரி கிருஷ்ணா. ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1000 rupees. அதில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்னா 975 ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 25 rupees. ஸோ அது வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம வந்து ஹரி கிருஷ்ணாவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் டிஸ்கவுண்ட்டு நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பார்த்தலாம். கேஷ் நமக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கம்ஸ் இன் 975 rupees நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து 25 rupees. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றது நமக்கு லாஸு. ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம்.
ஸோ ஹரி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாரு. ஹீஸ் கிவிங் தி அமௌண்ட் டு அஸ். அமௌண்ட் வந்து 1000 rupees. ஸோ இதுதான் இதோட என்ட்ரி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்ல, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வந்து பைசா மட்டும் டிஃப்ரென்ஸ் 60 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 75 பைசே அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிசீவ் டிவிடெண்ட் ஆஃப் 60 பைசே ஆஃப் 1 rupee ஃப்ரம் அஃபிஷியல் ரிசீவர் ஆஃப் ராஜன். ஸோ ராஜன் அப்படின்ற பர்சன் தான் நமக்கு 1000 rupees கொடுக்கணும். ஸோ 1 rupeeல 60 பைசே தான் அவங்க பே பண்ணுறாங்களாம். ஸோ அப்போ 1000 rupeesக்கு எவ்வளோ அவங்க பே பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறது. ஸோ நம்ம லாஸ்ட் நம்ம சம் போடும்போது பார்த்தோம்ல, ஸோ 60 பைசே 1 rupeeக்கு 60 பைசேனா அப்போது 1000 rupeesக்கு எவ்வளோ? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 60 பைசே இன்டூ 1000 டிவைடட் பை 1 அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 600 rupees வரும். ஸோ 1000ல் 600 rupees பே பண்ணுறாங்க. பேலன்ஸ் 400 வந்து நமக்கு பேட் டெப்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அதே என்ட்ரி தான். ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தா அதே என்ட்ரி தான். கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ராஜன் அக்கௌண்ட். ஸோ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ பேட் டெப்ஸ் அப்படின்றது நமக்கு லாஸ். ஸோ அதனால் டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ராஜன் பார்த்தீங்கன்னா நமக்காக அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீஸ் கிவிங் தி அமௌண்ட். என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் நமக்கு லாஸு டு ராஜன் அக்கௌண்ட். ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1000 rupees. அதில் எவ்வளோ கேஷில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம்? 600 rupees ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 400 வந்து நமக்கு பேட் டெப்ஸ். ஸோ இந்த 400 நமக்கு வரவே வராது. அதனால நம்ம பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நரேஷன் கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1500. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ அமௌண்ட் வந்து 1500. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எல்லாமே நம்ம கடைசி சாப்டரில் பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன என்ட்ரி பண்ணோம்? டிராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 1500. ஸோ நரேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சோல்டு குட்ஸ் டு அனில் காஸ்டிங் ₹40,000 ஃபார் கேஷ் அட் ப்ராஃபிட் 25% ஆன் காஸ்ட் லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷில் அவங்க பே பண்ணுறாங்க உடனே. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 40,000. ஓகே, ஸோ காஸ்டிங் ப்ரைஸ் வந்து 40,000. அதில் 25% ப்ராஃபிட் வைக்கணும். ப்ளஸ் 20% வந்து ட்ரேட் மைனஸ் 20% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கேல்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 40,000ல் ப்ளஸ் 25% ப்ராஃபிட்டு மைனஸ் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. அப்போ 40,000ல் 25% ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ வரும்? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,000 rupees வரும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து காஸ்ட்டு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 50,000 rupees தான் நம்மளோட சேல் அமௌண்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 50,000ல் 20% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1000 rupees, சாரி 10,000 rupees வரும். ஸோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. ஸோ இது வந்து 40,000. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணது ட்ரேட் டிஸ்கவுண்ட் தான். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் போக 40,000 மட்டும்தான் நம்மளோட புக்கில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த 40,000 மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போது போடுறதா கேஷில் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ்க்கு கேஷ் உள்ளுக்குள்ள வந்திருக்கு கம்ஸ் இன், சேல்ஸ் அப்படின்றது நமக்கு இன்கம். ஸோ அதனால் இதை டெபிட் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து 40,000 rupees. புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்துடலாம். ஸோ பேட் கார்டேஜ் ஆஃப் ₹1,000 ஃபார் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஸோ குட்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு 100 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ கார்டேஜ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கார்டேஜ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை நீங்கள் டெபிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கேஷில் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் கோஸ் அவுட். அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1000 rupees. சாரி 100 rupees தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ 100 rupees கேஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கார்டேஜ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷு. ஸோ கார்டேஜ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ கேஷில் பே பண்ணிக்கோம், கேஷ் கோஸ் அவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடு இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் 15,000 rupees. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஸோ அந்த பர்சனோட இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டுன்ற மாதிரி தான். ஸோ பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நரேஷனில் எழுதிக்கோங்க பீயிங் இன்கம் டேக்ஸ் பெய்டு அப்படின்னு அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா டிராயிங் அக்கௌண்ட் டெபிட்னு நம்ம கொடுக்கும் போது ஸோ பிஸ்னஸ்லேருந்து ஸோ பேங்க்லேருந்து அமௌண்ட் விட்ரா பண்ணாலும் இதே என்ட்ரி தான் கொடுப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ அதனால நரேஷன் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அமௌண்ட் வந்து 15,000. ஸோ பர்சனல் யூஸுக்கு அவர் அமௌண்ட்டு பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 19th and 20th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்த்தோம். ஸோ இந்த சம்மோட ஜேர்னலில் இருக்கிற எல்லா புக் பேக் சம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரோட புக் பேக் சம்ஸ் நம்ம 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.